இப்போ உங்களுக்கு காயின் ஆபேல் அண்ணன் தம்பி கதை பற்றி சொல்ல போகிறேன். கடவுள் படைச்ச முதல் மனுஷங்களான ஆதாம் யாவாளுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. முதல் பையன் பேர் காய், ரெண்டாவது பையன் பேர் ஆபேல். 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களாயின் வேலை செய்யலாம் தொடங்கினாங்க. காயின் செடிகள் மரங்கள் பயிரிடுற வேலை செஞ்சான். ஆபேல் ஆடு மேய்க்கிற வேலை செஞ்சான். 2 பேரும் ஒரு நாள் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணாங்க. காயின் அவன் வளர்க்குற செடிகளில் பறித்து கொண்டு போனான். ஆபேல் அவன் மேய்க்கிற ஆட்டுக்குட்டியில் முதல் பிறந்த ஆட்டுக்குட்டியில் புசு புசுன்னு இருந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போனான். கர்த்தர் காயினோட காணிக்கை ஏற்றுக்கல, ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா காயினோட காணிக்கை ஏற்றுக்கல? மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, கர்த்தர் இருதயத்தை தான் பார்ப்பாங்க. காயின் அவன் தம்பி ஆபேல் மேலே கோபமாக எரிச்சலாக இருந்தான். கர்த்தர் ஏற்றுக்காதனால அவன் கோபமும் எரிச்சலும் இன்னும் அதிகமாக ஆயிட்டு. அவன் தம்பி ஆபேலை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணான். அப்புறம் யாருமே இல்லாத வயலுக்கு கூட்டிகிட்டு போய் கொலையை பண்ணிட்டான். மறுநாள் காலையில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கர்த்தர் முன்னாடி போய் நின்னான். கர்த்தர் கேட்டாங்க, உன் தம்பி ஆபேலுங்கன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அவனை எங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். கர்த்தர் சொன்னாங்க, நீ அவனை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிட்ட. அவனோட ரத்தம் என்னை பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. நீ நீ வளர்த்த செடிகள் மரங்கள்லாம் உனக்கு பலம் தந்தாச்சு, இனிமேல் உனக்கு பலம் தராது, நீ பூமியில் அலைஞ்சு திரிவன்னு ஒரு பெரிய தண்டனையும் கொடுத்தாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அக்கா தங்கச்சி கூட அண்ணன் தம்பி கூடலாம் சண்டை போட்டிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்குள்ளே பேசிடணும். பேசலைன்னா நரகத்துக்கு போவீங்க, பேசிட்டிங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். நன்றி.